ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட்டு செஞ்சு அது எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னுக்காக இப்போ செய்ய போகிறேன். அதை நான் எப்படி அளவு செய்கிறோன்னா அதேமாரி நீங்கள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்சு செய்யலாம். இப்போ இதால் ஒரு கப்பு நான் ஒரு கப்பு அதால் ஒரு கப்பு வச்சு ஊற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேணும், இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதால் 1.5 கப் போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ 3 பேருக்காக இது செய்கிறேன். இதால் ஒரு கப்பு போட்டாலே நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சாப்பிட முடியாது. ஸ்வீட்டு தானே போடுறோம், அதே திகட்டும். ஜீனி நெய்யெல்லாம் போடுறோமா, அதனால் திகட்டும். நீங்கள் இதால் ஒரு கப்பு போட்டு செஞ்சுக்கலாம். கூட 2 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 5 பேருன்னா அதால் 1.5 கப்பு போட்டு செஞ்சுக்கிங்க. இது ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். காலையில் ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சால் கூட ஓகே தான். இல்லை நைட்டு காலையில் டின்னர் சாப்பிட்டு இது சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்சுப்போம். நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி ஊற வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற வச்சு நல்ல தண்ணி 2-3 தடவை கழுவி 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இது எப்படி செய்கிறோம் என்னான்னு பார்க்கலாம். நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி இல்லை அதனால் நம்ம இட்லி அரிசி எப்படி ஊற வைக்கிறோமோ அதேமாரி ஊற வச்சு செய்யணும். நிறையா விசில் வரணும். உங்களுக்கு 10-15 விசில் வரணும். நம்ம வேகலைன்னா மறுபடியும் நம்ம வேக வச்சு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இப்போ நான் எப்படி இதாக இருக்குது பாருங்கள். நல்லா அதே லைட்டாக தண்ணி ஊற்றணுன்னு நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். தேங்காய், இதுக்கு 1/2 மூடி தேங்காய், ஒரு முடியில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். நெய் 2 ஸ்பூனு, 1/4 கிலோ ஜீனி. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது குக்கரில் வேக வச்சுக்குவோம். சின்ன குக்கரில் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். சின்ன குக்கரில் நான் வேக வச்சு அரிசியை எடுத்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை எடுத்து நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். அதிலே குக்கர்லேயே அந்த அரிசியை போட்டுட்டு சுத்தமாக அப்படியே அதிலே தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 2ஆகவே நல்லா உடையுது பாருங்கள். அரிசி நல்லா நல்லா இதாகிருக்கு. நல்லா ஊறியிருக்கு அரிசி. அதனால் அப்படி மாற்றி சொல்லிட்டேன். ஊறியிருக்கு. ஊறினோன்னே நம்ம அரிசி 2ஆக உடையுது. இப்போ அந்த தண்ணி அதிலே குக்கர்லேயே ஊற வச்சு வேக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதை வேக வச்சுட்டு ஒரே இதாக நம்ம ஒரு 10-15 விசில் போட்டு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வைக்கணும். அரிசி நம்ம ரொம்ப இதாக இருக்கும். நொய்யாக அரிசி மாதிரினா வரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குழவாக இருக்கணும். நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா குழவாக இருக்கணும். அரிசியே இருக்கிறதே தெரியக்கூடாது. குழவாகவே நல்லா குழவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வெந்திருக்கு என்னான்னு பார்க்கலாம். ஸ்டீம் அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சுமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நான் மறுபடியும் வேகலை. மறுபடியும் இடையில எடுத்து பார்த்தேன், வேகலை. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 5 விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக இருந்தது. ரொம்ப விரையாக இருந்த மாரி இருந்தது. அதனால் குழவா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதில்ல, அதனால் குழவாவே கொடுப்போம் அப்படின்னுக்காக நான் குழவாவே கொடுத்தேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். குழவாவே இருக்குது. நல்லா குழவாவே இருந்துச்சு. ஆனால் விசில் மட்டும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினோம். ஆனால் விசிலும் கொஞ்சம் கூட ஊற்றணும். இப்போ ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் போட்டுக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஏலக்காய் போட்டுட்டு 3 ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு 1/4 கிலோ ஜீனி எடுத்துருக்கேன். 1/4 கிலோ ஜீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. நான் 1/4 கிலோ ஜீனி எடுத்துருக்கேன்.
1/4 கிலோ ஜீனி, அதையும் நல்லா கலந்து விட்டு ஒன்றா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்வீட்டு இறங்கணும்ல, அதனால் ஃபுல்லாகவே நல்லா கிண்டி விட்டுங்க. நான் அடுப்பில் வச்சு தான் கிண்டுறேன். அடுப்பை விட்டு இறக்கக்கூடாது, ஏன்னா இறக்கும் போது நம்ம ஈவனாக அந்த இது வராது. அடுப்பில் வச்சோம்னா கரைஞ்சிரும் நல்லா. அதனால் ஃபுல்லாக நல்லா இது பண்ணிக்கிங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்தேன்னா அந்த 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக அப்புறமா வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா திகட்டும். ரொம்ப போட்டோம்னா சாப்பிட முடியாது. ஜீனி போட்டுருக்கோம்ல, அதனால் திகட்டும். இப்போ நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஃபுல்லாக ஈவனாக கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சும்மா செமையாக இருக்குது. சாப்பிட்ணும் போலவே இருக்குது பார்க்கும் போது. நீ சின்ன பையன் வேறு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ரெடி ஆகிட்டா அப்படின்னுட்டே இருந்தான். ஆனால் அதனால் சீக்கிரம் செஞ்சு சாப்பிட சொல்லுவோம் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈவனாக கிண்டிட்டு ஒத்தாப்பில் கிண்டிக்கணும். ஏலக்காவும் அடுத்தது ஜீனியும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். நல்லா ஒரு முடி தேங்காய் வச்சுருந்தோமா, அதை ஃபுல்லாக திருவிக்கணும். நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அதையும் ஃபுல்லாக ஈவனாக கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்கள் வந்து நான் போட்ட அளவுகள் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது எனக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூட வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 3 பேருக்காக இது செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொஞ்சம் தான், ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியாதுல்ல, கொஞ்சம் தான் செய்யலாம். அதனால் இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக சால்ட்டு, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக லைட்டாக துளியோண்டு உப்பு, நம்ம போடுறதே தெரியக்கூடாது, லைட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். துளியோண்டு போட்டு நம்ம கிண்டிக்கலாம். ரவோண்டு போடணும், போட்டு நம்ம சூப்பராக இதாகிடுச்சு பாருங்கள். அதை பாருங்கள், ரவோண்டு போடுறதே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரவோண்டு துளியோண்டு தான் போடணும், போட்டு கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் போட்டு செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.